சனீஸ்வரர் என்றால் எல்லாருக்குமே ஒரு ஆட்டம்தான். இந்த சனீஸ்வரரை காட்டிலும் அதை ஒரு லெவல்ல ஜெயிக்கணும்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் தேவை. ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, சனீஸ்வரர் என்பவர் எண்ணெயை குறிக்கக்கூடியவர். ம். ஒரு விதையில் இருந்து இந்த எண்ணெயை எடுத்து விடுகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த எண்ணெய் எதுக்காக பயன்படுது? விளக்கேற்ற நெருப்பிற்கு ஜோதியாக பயன்படுகிறது முருகப்பெருமான். கை கால் வலி, வாதம் வந்தா அப்படியே சுருண்டு படுத்துக்கிறோம். அதற்கும் ஒரு வெப்பத்தை வச்சு தான் இது பண்றான். அந்த வெப்பமும் முருகன் தான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் 7.5 சனியின் தன்மை எல்லாம் வந்துருச்சு. அப்போ நம்மளால இந்த ஒரு 2025லேருந்து 2032க்குள்ள ஏதோ ஒரு வகையிலே காலத்தினின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த காலத்திரய போதித்தன் பிரம்மா என்று சொல்லக்கூடியவனும் கூட நமக்கு முருகப்பெருமானின் பதம் பணிந்தே அருளுகிறார். இப்போ என்ன செய்யணும்? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முருகனை மனதார நினைக்க வேண்டும், இதயத்திலே நினைக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்திகள் அப்படின்னு போட்டால், கிருத்தீசன் போட்டால் வந்துடும் யூடியூப்பில். இப்போ தான் வந்து வேலை ரொம்ப சுலபமாகிடுது. செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது. காலையும் மாலையும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ முத்துசுவாமி தீட்சிதரின் கிருத்தீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த நவகிரக பாடல்கள் வரும். ஒரு கல்கண்டை முன்னாடி வச்சு நீங்களே முருகனை மனசுக்குள்ளே நினச்சிட்டு சாப்பிடுங்க. கல்கண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அனுமதிக்குமேனால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க.